Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். 2023 எடிஷன் புக்ல இந்த சம் புதுசா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. Example 8.29. In an apartment, in selecting a house door number 1 to 100 randomly, apartment இருக்குது, அங்க நிறைய வீடுகள் இருக்குது, அந்த வீடுகளுக்கு எண்கள் கொடுத்திருக்காங்க 1 to 100 சொல்லிட்டு வீட்டு நம்பர் கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம சம்முடைய சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னா வீட்டு நம்பர் தான், வீட்டு டோர் நம்பர் தான் உங்களுக்கு நம்ம சம்முடைய சாம்பிள் ஸ்பேஸ். 1ல இருந்து உங்களுக்கு 100 வரைக்கும் கொடுத்திருக்கிறதுனால n of s வந்து 100 அப்படின்னு தாராளமா நீங்க போட்டுக்கலாம். இதான் உங்களுடைய ஸ்டேஜ் 1. சரி, அடுத்தது find the probability of getting door numbers of the house to be an even number. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஈவன் நம்பர்ல ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், அது மட்டும் இல்லாமல் ஆர் பர்ஃபெக்ட் கியூப் நம்பர். 3 சம் இருக்குப்பா. வீட்டு நம்பர் நம்ம 1ல இருந்து 100 வரைக்கும் போட்டாங்க, ஆனா அதுல 3 கேள்வி கேட்டிருக்காங்க. ஈவன் நம்பரா வர்றது ஏ சம்னு வச்சுக்கலாம், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பரா வர்றது பி சம்னு வச்சுக்கலாம், பர்ஃபெக்ட் கியூப் நம்பரை சி என்ற ஈவெண்டா வச்சுக்கலாம். அது ஏ ஈவெண்ட், இது பி ஈவெண்ட், இது சி ஈவெண்ட். அதுக்கு தான் என்ன கேட்டிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம क्वेश्चनல ப்ராபபிலிட்டி ஆஃப் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஈவன் நம்பர் கேட்டிருக்காங்க. அதுக்கு அடுத்தது ஆர் திருப்பியும் உங்களுக்கு பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் கேட்டிருக்காங்க, ஆர் இன்னொரு சம் மாதிரி கேட்டிருக்காங்க. என்ன சம்? பர்ஃபெக்ட் கியூப் நம்பர், ரைட்? இவ்வளவு பெரிய சம் நமக்கு ஈவன் நம்பர், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர், கியூப் நம்பர். நம்ம என்ன பண்ணோம்? ஈவன் நம்பரை ஏன்னு பேர் வச்சிருக்கிறோம். ஆர் என்றால் யூனியன். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்னன்னு வச்சிருக்கீங்க? பின்னு வச்சிருக்கீங்க. அப்ப ஏ யூனியன் பி. பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் என்னன்னு வச்சிருக்கீங்க? சின்னு வச்சிருக்கீங்க. அப்போ ஆறுக்கெல்லாம் யூனியன் போட்டாகணும். ஆர் எல்லாம் யூனியன், ஏ யூனியன் பி யூனியன் பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் சின்னு வச்சுக்கிறீங்க. இதான் கண்டுபிடிக்க போறீங்க. ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிக்க போறீங்க. இப்ப ஏ யூனியன் பி யூனியன் சி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் தேவை. இதைத்தான் நாம் கண்டுபிடிக்க போறோம் முடிவு பண்ண பிறகு நம்ம சம்முக்கு வந்துடலாம். சரி, ஏ சம்முக்கு வரோம்ப்பா. வாட் இஸ் ஏ? ஏன்னா என்ன சொல்லிருக்காங்க? ஏ இஸ் ஈக்குவல் டு ஈவன் நம்பர், ஈவென்ட் ஆஃப் choosing even door number. டோர் நம்பர் ஈவன் ஆக இருக்க வேண்டும். ஈவன் நம்பர்லாம் சொல்லுங்க பாப்போம். 2, 4, 6, 8, 100 வரைக்கும். 1 போயிடும், 3 போயிடும், 5 போயிடும், ஆட் நம்பர்ஸ் எல்லாம் போயிடும். நம்ம கிட்ட மொத்தம் 100 நம்பர்ஸ் இருக்கு. 100 நம்பர்ஸ்ல 50 நம்பர்ஸ் ஈவன் நம்பர்ஸா இருக்கும், 50 நம்பர்ஸ் ஆட் நம்பர்ஸா தான் இருக்க முடியும். அப்ப இதுல எத்தனை ஈவன் நம்பர்ஸ் யாராவது உங்களை கேட்டாங்கன்னா நீங்க தைரியமா என்ன சொல்லலாம்னா இதுல 50 பேர் தான் ஈவன் நம்பர்ஸா இருக்க முடியும். அப்ப ஏ எழுதியாச்சு, n of a எழுதியாச்சு. உடனே ப்ராபபிலிட்டி போட போறேன். ப்ராபபிலிட்டி ஆஃப் a is equal to n of a by n of s. அப்ப ஆன்சர் இஸ் 50 by டோட்டல் நம்பர் வந்து 100. இதுதான் ஸ்டேஜ் 1. அதாவது a சம் முடிஞ்சிருக்குது. அடுத்தது b சம் கிட்ட வரலாம். b sum என்ன சொல்றாங்க பார்க்கலாம். b is equal to a perfect square number. எல்லாமே let போட்டுக்கலாம், letன்னு போட்டுக்கலாம். let b is equal to event of choosing perfect square number. perfect square number, door number perfect square number இருக்கணும்.
பர்ஃபெக்ட் ஸ்கொயர் என்ன அர்த்தம்? 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 4 is a perfect square number. 3 ஸ்கொயர்னா 9, 9 is a perfect square number. ஸ்கொயர் பண்ணி போட்டா அதான் perfect square number. அப்போ 1 ஸ்கொயர்னா 1, 2 ஸ்கொயர்னா 4, 3 ஸ்கொயர்னா 9, 4 ஸ்கொயர்னா 16, 5 ஸ்கொயர்னா 25, 6 ஸ்கொயர்னா 36, 7 ஸ்கொயர்னா 49, 8 ஸ்கொயர்னா 81, 64, 64, 64, 9 ஸ்கொயர்னா 81, 10 ஸ்கொயர்னா 100. இது பேர் தான் perfect square numbers. இதுக்கு ரூட் எடுக்க முடியும், ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியும், பக்கா ஆன்சர் வரும், டெசிமல்லாம் வராது. இது பேர் தான் ஸ்கொயர் நம்பர்ஸ், பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர்ஸ். 1 ஸ்கொயர் பண்ணா 1, 2 ஸ்கொயர் பண்ணா அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 பேர் இருக்காங்க பாருங்க. இப்போ n of b is equal to 10. n of b is equal to 10. இதே மாதிரி probability of b போட்டாகணும். probability of b is equal to n of b by n of s. n of b by n of s. அப்ப 10 by 100. இது செகண்ட் பார்ட் முடிஞ்சிருக்குது. அதுக்கு அடுத்தது தேர்ட் பார்ட் போலாம். c னா perfect cube number. c என்றால் perfect cube number. அப்ப let c is equal to event of choosing perfect cube number. cube number na perfect square na 1 square பண்ணீங்க, perfect cube na 1 cube பண்ணும். 1 into 1 into 1 1, 2 into 2 into 2 8, 3 into 3 into 3 3 this is 9, 9 this is 27, 4 into 4 into 4 4 was 16, 16 4s are 64, 5 into 5 into 5 5 is 25, 25 5 is 125. தாண்டி போச்சு, இதை தாண்டக்கூடாது, எஸ் தாண்டி போக கூடாது நம்மளோட ஈவென்ட். அப்ப இதோட சம் முடிஞ்சு போச்சு. இதான் உங்களுக்கு பர்ஃபெக்ட் கியூப் நம்பர். கியூப் என்றால் பர்ஃபெக்ட் கியூப் நம்பர் என்றால் 3 வாட்டி மல்டிப்ளை பண்ணி எழுதினீங்கன்னா அதான் கியூப் நம்பர். பர்ஃபெக்ட் ஸ்கொயர் நம்பர் என்றால் 2 வாட்டி மல்டிப்ளை பண்ணி எழுதணும். ஒரே நம்பரை 2 முறை மல்டிப்ளை பண்ணி எழுதணும். சூப்பர். இப்போ இதுல n of c எத்தனை பேர் பாத்துருங்க? n of c 1 2 3 4 பேரு. இப்போ p of c is equal to n of c by n of s is equal to 4 by 100. சூப்பர். a சம் முடிஞ்சிருச்சு, b சம் முடிஞ்சிருச்சு, c சம் முடிஞ்சிருச்சு. இங்க யூனியன் கேட்டிருக்காங்க. யூனியன் சம் போடணும்னா இன்டர்செக்ஷன்ஸ் ஏதாவது இருக்குதான்னு தேடி பார்க்கணும். அதுனா இன்டர்செக்ஷன் ஒண்ணும் கிடையாது. ஏவுக்கும் பிக்கும் ஏதாவது இன்டர்செக்ஷன் இருக்குதான்னு பாருங்க. A இன்டர்செக்ஷன் B அப்படின்னா A செட்டுக்கும் B செட்டுக்கும் இருக்கிற இன்டர்செக்ஷன் காமன் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். 2 இங்க 2 இல்ல 4 4 இருக்குது. ஈவன் நம்பர்ஸ் எல்லாமே இன்டர்செக்ஷனா இருக்கும். 4 9 கண்டிப்பா இதுல வராது. 16 கண்டிப்பா இருக்கும். இன்டர்செக்ஷன் ஈவன் நம்பர் தானே இது. 25 ஆட் நம்பர் இதுல சத்தியமா இருக்காது, ஏன்னா ஈவன் நம்பர் இது. 36 is an even number, கண்டிப்பா இன்டர்செக்ஷன்ல வந்துரும். இங்கலாம் இருக்கும் 36 இருக்கும். 49 ஆட் நம்பர் வராது. 64 ஈவன் நம்பர் கண்டிப்பா வந்துரும் நமக்கு. 81 ஆட் நம்பர் வராது, 100 வரும். இதான் A இன்டர்செக்ஷன் B. A இன்டர்செக்ஷன் B. n of A இன்டர்செக்ஷன் B. இதுல எத்தனை பேர் இருக்காங்க நீ இல்லாமா? 1 2 3 4 5 பேரு. அப்போ P of A intersection B is equal to n of A intersection B by n of S. அப்ப answer is 5 by n of S ஓட answer 100. இதுதான் P intersection B. அதுக்கு அடுத்தது இது முடிஞ்சிருக்குது. இப்போ நமக்கு என்னென்னலாம் முடிஞ்சிருக்குதுன்னா P of A முடிஞ்சிருக்கு, P of B முடிஞ்சிருக்கு, P of C முடிஞ்சிருக்குது, P of A intersection B முடிஞ்சிருக்குது. ஏன்னா 3 லெட்டர் தான் நமக்கு A B C தான். A B முடிஞ்சிருச்சு, B C பாருங்க. B intersection C. B க்கு C க்கு intersection, இதுக்கு intersection. 1 1 1 1 வந்திருக்குது. ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வந்திருக்குது. 4 கிடையாது, 9 கிடையாது, 27 இதுல வர வாய்ப்பு இல்ல. 64 வந்திருக்கு பாருங்க. 64 சூப்பர். 64 வந்திருக்குது. 64 வந்திருக்குது. 1 64 மட்டும் வந்திருக்குது. 1 வந்திருக்குது, 4 இல்ல, 8 இல்ல, 27 இல்ல, அதோட 64 வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ ரெண்டே பேர் n of B intersection C is equal to 2 பேரு. probability of B intersection C is equal to n of B intersection C by n of S. அப்ப answer 2 by 100. எல்லா இன்டர்செக்ஷனும் கண்டுபிடிக்கணும். A B க்கு கண்டுபிடிச்சு முடிச்சிட்ட,
பிசிக்கு கண்டுபிடிச்சு முடிச்சுட்டு ஏசிக்கு போட போறேன். அடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் சி. ஏக்கும் சிக்கு இன்டர்செக்ஷன் பாருங்க, இதுக்கும் இதுக்கும் இன்டர்செக்ஷன். இது மட்டும்தான் உங்களுக்கு 8 ஈவன் நம்பர், அதனால ஆட் நம்பர்ஸ் எதுவும் வராது. அப்ப ஈவன் நம்பர்னா 8 வந்துரும், 8 வந்துரும். 64 ஈவன் நம்பர் 64 வந்துரும். 8 64 தான் ஏக்கும் சிக்கு இன்டர்செக்ஷன். இது வரைக்கும் பாருங்க சி, இது வரைக்கும் பாருங்க ஏ. இதான் ஏ இன்டர்செக்ஷன் சி. அப்ப இதுல எத்தனை பேர்னு பார்க்கணும்? n of a intersection c ல 2 பேர். அப்ப p of a intersection c is equal to n of a intersection c by n of s. அப்ப ஆன்சர் 2 by 100. 2 by 100. அப்போ அதுக்கு அடுத்த சம் முடிஞ்சு போச்சு. 2 பேர் முடிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆளா பார்த்தோம். p of a பார்த்தோம், p of b பார்த்தோம், p of c பார்த்தோம். அப்புறம் ab பார்த்தோம், bc பார்த்தோம், ac பார்த்தோம். 3 பேர் பார்க்கணும். abc a intersection b intersection c. பாருங்க 8 இதோ இருக்குது. 8 இதுல இல்ல, 8 இதுல இருக்குது. ரெண்டுத்துல 8 இருக்குது, இதுல 8 காணோம். அடுத்தது 64, இதுல 64 இருக்குது, இதுல 64 இருக்குது, இதுல கண்டிப்பா 64 இருக்கும். அப்போ ஈவன் நம்பர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 64 தான் ஈவன் நம்பர். அது 8 2 இடத்துல வந்துச்சு, இது 8 வரல. ஆனா 64 3 இடத்துல வந்திருக்கும். அதனால 3 பேருக்கு இன்டர்செக்ஷன் 64 தான். அப்ப 64 தோ இருக்குது, 64 தோ இருக்குது, 8 வராது. 64 தோ இருக்குது, அதே மாதிரி இங்க 64 இருக்குது. 64 மட்டும்தான் நம்மளுடைய சி செட்லயும் இருக்கும், பி செட்லயும் இருக்கும், அதே சமயத்துல இங்க இருக்கும். 8 இங்க இருக்கும், இங்க இருக்கும், ஆனா இங்க இல்ல. ஈவன் நம்பர்ஸ்ல வந்து 2 நம்பர் சான்ஸ் இருந்துச்சு, 8 64. ஆனா 8 2 இடத்துல இருந்துச்சு, இங்க இல்ல. அதனால 8 விட்டுறணும். 64 இங்கே இருக்கு, இங்க இருக்கு, இங்க நடுவுல வரும். ஏன்னா ஈவன் நம்பர் தானே. 64 இங்கேயும் வரும். அதனால 3 பேருக்கும் காமன் உங்களுக்கு 64 தான். அப்ப n of a intersection b intersection c is equal to ஒரே ஒரு ஆள் தான். நீங்க இத பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இப்போ போட்டீங்கல்ல, ab ல பாருங்க, a intersection b ல 64 இருக்கு பாருங்க, b intersection c ல பாருங்க 64 இருக்கு பாருங்க, இதுலயே பாருங்க 64 இருக்கும். இங்க பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம போட்டோம்ல a b b c a c, அங்க பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. ஒரே நம்பர் திருப்பி திருப்பி வந்திருக்கும். 8 வரல பாருங்க, 1 வரல பாருங்க. அதனால உங்களுக்கு காமன் எடுக்கும் போது இந்த மாதிரி வந்துடும். ஃபைன், சரி, சூப்பர். இப்போ கிட்டத்தட்ட சம் முடிகிற ஸ்டேஜ் வந்து நமக்கு n of a intersection b intersection முடிஞ்ச உடனே p of a intersection b intersection c போட்டுடலாம். The formula is n of a intersection b intersection c by n of s. Answer 1 by 100. 1 by 100. ஒரு லெட்டருக்கு போட்டோம். p of a, p of b, p of c, intersection a intersection b, b intersection c, a intersection c போட்டோம். அப்புறம் a intersection b intersection c. கிட்டத்தட்ட நம்மளோட எண்டுக்கு வந்தாச்சு. the last stage of the problem. intersections இருக்கிறதுனால abc எல்லாம் not mutually exclusive events. intersection வந்துட்டாலே intersections எல்லாம் ஜீரோ ஆகாம ஏதாவது ஒரு intersection வந்துட்டா கூட not mutually exclusive events. அதனால பெரிய ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறோம். அப்போ லாஸ்ட் என்ன எழுத போறேன்னா a, b, c are not mutually exclusive events. The formula எழுதலாமா? p of a plus p of b plus p of c minus p of a intersection b minus p of b intersection c minus p of a intersection c plus p of a intersection b intersection c. இவ்வளோ பெரிய ஃபார்முலா எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? What is p of a? p of a 50/100 plus p of b 10/100, p of c 4/100 minus p of a intersection b 5/100 minus p of b intersection c 2/100, p of a intersection c 2/100 plus p of a intersection b intersection c 1/100. அப்ப LCM 100 தானப்பா? 50
60 64 64 65 மைனஸ் 5 2 7 2 9 இதெல்லாம் மைனஸ் பார்ட்டி அதெல்லாம் பிளஸ் பார்ட்டி. அப்போ 65ல இருந்து நீங்க 9 மைனஸ் பண்ணீங்கன்னா 56/100 56/100. 4 டேபிள்ஸ் அடிக்கலாமா இல்ல 2 டேபிள்ஸ்ல கூட அடிங்க. 28 2 டேபிள்ஸ்ல பாதி 50 திருப்பி 2 டேபிள்ஸ்ல அடிங்க. 14/25 is your final answer for this problem. Okay, thank you.